கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வழி இதுவே என்கிற ஊழியத்திலிருந்து உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். திஸ் இஸ் த வே மினிஸ்ட்ரி. நம்மளுடைய சென்னை ஃபெல்லோஷிப் நாளைக்கு இருக்குது. அது ஃபெல்லோஷிப் அல்ல, ஆண்டவர் கொடுத்தது எப்படின்னா மறுசீர் அமைப்பு மையம், ரெஸ்டோரேஷன் சென்டர். இங்கே நீங்கள் வரும்பொழுது உங்களுடைய சுகவீனங்கள் மாறும், உங்களுடைய பண கஷ்டங்கள் மாறும், ஆண்டுடைய வார்த்தைகள் தெளிவாக எடுத்துக்கொள்வீங்க. புதிய உடன்படிக்கையின் ஆண்டு நம்மளுக்கு என்னதாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ அந்த அப்பா பிள்ளையினுடைய வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எல்லாத்துக்கும் மேலாக ரட்சிப்பு, அவருடைய அன்பு, அப்பாவின் அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த உலகத்தில் ஆண்டு அப்பா என்னென்னலாம் ஆசைப்பட்டாரோ அதெல்லாம் நம்ம செய்ய போகிறோம். அதை பற்றி அதுக்கு தடையாக இருந்த சத்ரு உங்களுக்கும் எனக்கும் செய்த இடையூறுகள், அதன் மூலமாக வந்த சுகவீனங்கள், நாமளே நம்ம செய்த தப்புகளின் நிமித்தமாக வந்த உடல் சுகவீனங்கள், அது மாத்திரம் இல்லை பண பிரச்சனைகள், சமாதானம் குறைவு, என்ன வேணாலும் எடுங்க. என்ன பிரச்சனையோ, நம்ம செய்த தப்போ இல்லை ஆண்டு அனுமதித்ததாக இருந்தாலும் இல்லை சத்ருவின் போராட்டமாக இருந்தாலும் இங்கே வாங்க, மறுசீரமைப்பு பெற்று கொண்டு போவீங்க. இட்ஸ் கோயிங் டு பி அ ரெஸ்டோரேஷன் டே டுமாரோ. நாளைக்கு மறுசீரமைப்பு நாளாக இருக்கும். நிறைய ஹீலிங்ஸ் நடக்க போது. நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. என்னுடைய பயனுக்காக அல்ல, உங்களுடைய பயனுக்காக ஆண்டவர் திட்டமிட்டு இந்த உலகத்துக்கு ஒரு வார்த்தையின் ஊழியமாக இதை கொண்டிருக்கிறாரு. நிறைய டெஸ்டிமோனிஸ் கேட்டுட்ருக்கீங்க. ஆண்டவர் உங்களை சுகப்படுத்த போகிறாரு. பலவீனமற்றவர்களை பலமாக்கவும், ஏழைகளை ஐஸ்வர்யமாக்கவும், அவருடைய தனுமுலால் நாம் சுகமாக இருக்கவும் அவருடைய விருப்பம். ஏன்னா அவர் அவ்வளோ சிலுவையில் கஷ்டப்பட்டாருங்க. நம்மளாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ரட்சிக்கப்படாதவங்க இதை அனுபவித்து ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் அன்பை, அவர் நம்ம மேலே பிதா இயேசுவின் மீது வைத்த அன்பை பார்க்கணும், நம்ம மேலே வைத்த அன்பு தான் பெருசு இல்லையா? ஸோ அதனால அந்த அன்பை பெற்றுக்கொள்ள அவருக்காக நிலைநிற்க, அதுமாரி ஊழியம் பண்ணுறவங்களுக்கு இம்பார்ட்டேஷன் இல்லை, நான் ஊழியத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன், இன்னும் நான் நிறைய வளரணும் அப்படின்னு இம்பார்ட்டேஷன் வேணுமா வாங்க. நான் கைகளை வைத்து நான் செபிப்பேன். ஐ லே ஹேண்ட்ஸ். யுவர் மினிஸ்ட்ரி, உங்களுடைய ஊழியம், உங்களுடைய வாழ்க்கை மறுமலர்ச்சி அடையும் என்கிற சந்தேகமே இல்லை. ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. முக்கியமாக இந்த வருகிற மாதங்களில் அபிஷேகத்தை பற்றி பேச போகிறேன். எல்லா மீட்டிங் முடிச்சும் லே ஹேண்ட்ஸ் பண்ணுவேன், கைகளை தலையில் வைத்து ஜெபம் பண்ணுவேன். என்னில் இருக்கிற அபிஷேகத்தை, ஆண்டவர் கொடுத்த என்னில் இருக்கிற அபிஷேகத்தை நான் பகிர ஆசைப்படுகிறேன். அதன் மூலமாக நீங்கள் ஊழியம் செய்யவும், இன்னும் ஆண்டவருக்கென்று மகிமைப்படவும் இது ஏதுகரமாக இருக்கும். சரிங்களா? அது சின்ன ஊழியம் பெரிய ஊழியம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னாலும் அது நடக்கும். உங்களை ஹீலிங் மினிஸ்ட்ரியில் கொண்டு போய் விடும். பிசாசு பைகளை துரத்த விடும். சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் மார்க் 16 இருக்கிறத உங்கள் மூலமாக நீங்கள் செய்வதை பார்ப்பீர்கள். ஆண்டருடைய வேலை என்னென்னா, ஒரு சிலரை ஒரு இடத்துல தேர்ந்தெடுப்பாருங்க. பவுலை தேர்ந்தெடுத்தார், அதே மாதிரி என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவங்களுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுக்குறார், அவர் கொடுக்குறார். அதை அதுக்கப்புறம் பகிர்ந்தளிக்க அவர் வைக்கிறார். சரிங்களா? ஏன்னா என்னுடைய மொத்த இந்த உலகத்துக்கு வந்ததே அவரின் நாமம் மகிமைப்படுத்துவதற்காக. அதனால் எனக்கு கொடுத்தாரு. லாஸ்ட் இயர்லேருந்து நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்க எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு. நான் ஒன்றும் இல்லை, நான் ஒரு தூசி தான், நான் ஒரு பாத்திரம் தான். பட் என்னில் இருக்கிறவர் பெரியவர், என்னில் கொடுத்துருக்கிற அந்த அபிஷேகம் பெருசு. நீங்கள் வாங்க, காத்திருக்கிட்டு நாம் எல்லாம் சேர்ந்து வேறு லெவலில் செய்வோம். அப்பா ஆசைப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும், அதேமாரி மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். சரிங்களா? நாளைக்கு சரியாக 6 மணிக்கு வந்துடுங்க. 8:45 நம்ம முடிக்க வேண்டியிருக்கோம் எல்லாமே. ஏன்னா அந்த நம்ம நடத்துகிற இக்ஸா பரிபூர்ண ஹாலில் அதுக்கப்புறம் பெர்மிஷன் இல்லை. அந்த மிகப்பெரிய ஹால் தான் நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துருக்குறாரு, ஃப்ரான்சிஸ் ஹால். நீங்கள் எல்லோரும் வந்துடுங்க. கூட்டிகிட்டு சரியான டைமுக்கு வாங்க. ஹாஸ்பிட்டல் போனால் டைம் போகிறீங்க, எங்கே முன்னாலே போய் உட்காடுறீங்க இல்லையா? ஸ்கூலுக்கு ஒழுங்காக போகிறீங்க, வேலை பார்க்குற இடத்துக்கு ஒழுங்காக போகிறீங்க, சம்பளம் கிடைக்காது, இது அங்கே பிரச்சனை ஆயிரும், இது பிரச்சனை ஆயிரும் ஓடுறீங்கல்ல. இங்கே உலகத்தில் நம்மளை படைத்த ஆண்டவர் வருகிற, அவருடைய பிரச்சனை வருகிற நேரத்துக்கு ஏன் தாமதமாக வரணும்? சீக்கிரமாக வாங்க. சீக்கிரமாக வந்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சீக்கிரமாக முடிக்க எதுகரமாக இருக்கும். சரிங்களா? நல்ல வர்ஷிப் டீம் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. இட்ஸ் கோயிங் டு பி பியூட்டிஃபுல் வர்ஷிப் டுமாரோ. நல்ல வர்ஷிப்பு, நல்ல வேர்டு, நல்ல ஹீலிங், நிறைய ஹீலிங் நடக்க போகுது. இன்ஸ்டன்ட் ஹீலிங்ஸ் நடக்க போகுது. தாகத்துடன் வாங்க, அதுதான் முக்கியம். உள்ளதுலேயே முக்கியம் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ
அதை பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவருக்கு தலைவலியும் ஒன்று தான், கேன்சரும் ஒன்று தான். சரிங்களா? நீங்கள் தாகம் உங்களுடைய விசுவாசத்தை பொறுத்து தான் இந்த அபிஷேகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அதனால் இன்னையிலேருந்து ஜெபம் ஆரம்பிங்க. தடைகள் வர்ற மாதிரி இருக்கும், அதெல்லாம் முறியடிச்சிட்டு நீங்களே ஜெபம் ஆரம்பிங்க. தடைகள் எல்லாம் விலகிடும். சரிங்களா? நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவர் இதை பார்த்து கொண்டு இருக்க ஜனங்களுடைய தடைகளை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். நாங்களும் ட்ராவல் பண்ணுறோம், எங்களையும் பொதிந்து பாதுகாத்து கொள்ளுங்க. நாளைக்கு இட்ஸ் கோயிங் டு பி ஹீலிங் அண்ட் இம்பார்ட்டேஷன் சர்வீஸ். லைக் ஹமாசரிமி ஹாத்ரோபோ ஷெஃப் ரஹாந்தரஷ் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தால் எடுத்ததுனால மூடி மரத்து செபிக்கிறேன். அந்த இடம் நிரம்பும்படியாக உங்களுடைய நாம மகிமைப்படும்படியாக எல்லாரையும் கூட்டு வருவதற்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்க ஜனங்கள் யாரை கூட்டு வரணுமோ அதை கூட்டு வரும்படியாக இஸ்லாமில் கேட்குறேன். அது மாத்திரம் இல்லை, அவர்கள் தடைகளை இஸ்லாமில் நிர்மூலமாக்கி செபிக்கிறேன். இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ ப்ரே. மைன் கர்த்தர் உங்களை நேசிக்கிறாருங்க. தேவன் பிதா உங்களை நேசிக்கிறார். அதனால தான் நாம் எல்லாமே இன்னும் ஆண்டவர் ஊழியக்காரர்களை எழுப்பிட்டு இருக்கிறார். சரிங்களா? நாளைக்கு பார்க்கலாம். ஷாலோம்.